நல்லா ஒரு 5 டைம்ஸ் இல்லைனா 6 டைம்ஸ் நல்லா இந்த மாதிரி கழுவிக்கலாம். இந்த தண்ணி கலர் மாறுற அளவுக்கு நம்ம கழுவி எடுத்துக்கணும். தண்ணி இப்போ கலர் மாறிடுது, வெள்ளையாக வந்துடுது பாருங்கள். இப்போ இந்த டைமில் நம்ம நல்ல தண்ணி ஊற்றி இதை ஊற வச்சிடலாம். அக்வாகார்ட் தண்ணி தான், குடிக்கிற தண்ணி இதில் ஊற்றி கொஞ்சம் நேரம், ஒரு 3 மணி நேரம் இப்போ நான் ஊற வைக்க போகிறேன். இதில் மற்றபடி பச்சை அரிசியா சாப்பாட்டு அரிசியா எதையும் மிஸ் பண்ணல. அவங்க சொல்லி கொடுத்தவங்க அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை, வெறும் இட்லி அரிசி. இப்போ 4 ஆழாக்கு போட்டோன்னா அந்த ஆழாக்கில் தலை தட்டி ஒரு ஆழாக்கு போட சொல்லிக்கிறாங்க. உளுந்து வெந்தயம் தனியாக, வெந்தயமும் பருப்பும் தனித்தனியாக ஊற வச்சு போட சொல்லிக்கிறாங்க. இப்போ இவ்வளோ தாங்க. இது பருப்பு இதுக்குள்ளே நம்ம ஊற வைக்கக்கூடாது. அது இந்த தண்ணி பாருங்கள் கலர் எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி நல்லா கழுவி நம்ம எடுத்துகிட்டு இதை 3 மணி நேரம் நல்லா மூடி வச்சிருக்கோம். இப்போது உளுந்து இந்த ஆழாக்கில் தலை தட்டி ஒரு ஆழாக்கு போட்டிருக்கேன். இதே ஆழாக்கில் 4 ஆழாக்கு தான் இட்லி அரிசி போட்டிருக்கேன். இப்போ இந்த உளுந்து ஒரு 2-3 ட்ரிப்பு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது ஊற வச்சிட்டோம். வெந்தயம் ஒரு 1/2 ஸ்பூன் தனித்தனியாக ஊற வச்சுக்கணும். ஆமாம், அவங்க எனக்கு சொல்லி கொடுத்த மெத்தட் எப்படின்னா இதே போல் தான். அவங்க சொல்லி கொடுத்த பிறகு அதே போல் செய்த பிறகு இட்லி அவ்வளோ ஒரு சாப்பிட்டா அவ்வளோ நல்லா இருந்தது. அடுத்தது அரைக்கிற விதமும் இருக்குது. இப்போ பாருங்கள், உளுந்து போட்டிருக்கேன், ஆனால் ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. போட்டுட்டு லாஸ்ட்டில் கொஞ்சம் ஊற்றுறோம் பாருங்கள். அப்புறம் தெளிக்கணும். தெளித்தோம்னா இந்த உளுத்தம் மாவு நல்லா பாஞ்சு மாதிரி வரும். அந்த மாதிரி பருப்பு தான் நம்ம எடுத்துக்கணும், முழு உளுந்து பருப்பு. பாருங்கள், உங்களுக்கு இப்போ மாவு பார்க்க சொல்லே தெரியும் எவ்வளோ புசு புசுன்னு வந்திருக்குன்னு. சும்மா லைட்டாக கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றிட்டு நான் மூடி வச்சிடுறேன். நிறையெல்லாம் ஊற்ற தேவையில்ல. இந்த பாருங்கள், எடுத்து காட்டுறோம் பாருங்கள். மாவு எவ்வளோ இந்த அளவுக்கு நம்ம உருட்டி போட சொல்லுதுன்னா கரெக்டான இதுக்கு மாவு மசிஞ்சிருக்கு. இந்த மாதிரி வரணும். அந்த ஆழாக்களை தலை தட்டி போட்டதில் இவ்வளோ மாவு நமக்கு கிடைக்கிது. கொஞ்சம் நேரம் ஓடட்டும். இப்போது இந்த மாதிரி எடுத்து பார்க்கணும். கீழே போட்டோம்னா சும்மா பால் மாதிரி நல்லா இதுவாக வரணும். அந்த அளவுக்கு தான் மாவு கரெக்டாக எட்டிடுவோம். எடுத்துட்டு அடுத்தது இந்த மாதிரி கையில் ஒட்டணும் மாவுடைய பதம். இப்போ அடுத்தது நம்ம அரிசி போட்டுடலாம். அரிசி எப்படி அரைக்கணும்னா ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு கொரப்பில் அரைச்சா போதும். இப்போது ஒரு 2 செகண்ட் முடிஞ்சு அதையும் எடுத்துட்டோம். இப்போது இதுக்கு தேவையான சால்ட்டு போட்டு நல்லா மாவு அடித்து கரைக்கணும். அந்தளவுக்கு நல்லா கரைச்சிட்டு கொஞ்ச நேரம் வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து கூட நம்ம ஃப்ரிட்ஜு உள்ளே வச்சிடலாம். நானும் இதே போல் கலக்கிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் வெளியே வச்சேன். கொஞ்சமாக மாவு எடுத்து வெளியே வச்சுட்டு கொஞ்சம் மாவு எடுத்து கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ரெண்டும் மிக்ஸ் பண்ணி காலையில் நம்ம இட்லி ஊற்றி பார்ப்போம் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இப்போ இதே போல் நல்லா
கை போட்டு கூட நம்ம கரைச்சிக்கலாம், அது இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ அப்படியே மூடி வச்சுட்டு பாருங்கள், மறுநாள் காலையில் மாவு எடுத்தோம், நல்லா மாவு புளிச்சு நல்லா வந்துடுது. ரொம்ப கலக்கக்கூடாது, ஏன்னா நம்ம முன்னால் நல்லா கலக்கி வச்சுட்டோம். சும்மா லைட்டாக நம்ம கலர்னா போதும். இப்போ இதிலே தான் அப்படியே நம்ம இப்போ இட்லி ஊற்ற போகிறோம். அடுத்தது மாவில் ரொம்ப தண்ணி கலக்காதீங்க, ஏன்னா மாவில் தண்ணி ரொம்ப கலக்காத தான் ஊற்றணும். இதை பாருங்கள், ஊற்ற சொல்லே தெரியும், மாவுடைய பதம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ இதே போல் ஊற்றிட்டு, இது குக்கர் இட்லி குண்டான் தான். துணி போட்டு ஊற்றுற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் துணி போட்டு கூட ஊற்றிக்கோங்க. இப்போது இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு நல்லா கொதித்து வரணும். கொதித்து வர சொல்ல தான் நம்ம இட்லி ஊற்றி அதில் வச்சு நம்ம மூடி வைக்கணும். ஒரு 10 நிமிஷம் வேக விட்டால் போதும். பாருங்கள், இட்லி எவ்வளோ பெருசாக, எவ்வளோ குண்டு குண்டாக, இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு அடுத்தது காட்டுறேன் பாருங்கள். பார்க்க சொல்லியே உங்களுக்கே தெரியும். அந்த கடைக்காரங்க எனக்கு சொல்லி கொடுத்த அளவை வச்சு தான் நான் இதை செய்தேன். அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருந்தது. இந்த பாருங்கள், சூடாக இருக்குது, இருந்தாலும் உங்களுக்கு இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா? ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ ஒரு இட்லியாக எடுத்து வைக்கலாம். ரொம்ப ரொம்ப சாஃப்டான இட்லி குண்டு குண்டா. இதே போல் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து நெக்ஸ்ட்டு ஒரு நியூ வீடியோவுடன் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.